இந்துக்களை புண்படுத்துவதே வேலையாகிவிட்டது. ஆலயங்களை ஹராம் கோயில்கள் என்று அழைப்பதா? சிவக்குமார் காட்டம். நேற்றிரவு கூட்டரசு நெடுஞ்சாலையில் புரோத்தோன் ஃப்ரீவே கார் தீப்பிடித்தது. பெண்ணை மையமாக கொண்ட தகராறில் இளைஞர் மீது வன்முறை தாக்குதல், வீடியோ வைரல். சுக்காய் தெலங்கானாவில் சலவை நிலையத்தில் குழந்தையை அடித்ததற்காக தாய் கைது. ஒர்லாண்டோவில் டெல்டா விமானத்தின் இன்ஜின் தீப்பிடித்தது, யாருக்கும் காயமில்லை. இந்து ஆலயங்களை குயில் ஹராம் என்று அழைப்பது நாட்டில் அண்மைய காலமாக வாடிக்கையாகி இருக்கிறது. மலேசியா பன்முகத்தன்மைக்கும் இன நல்லிணக்கத்திற்கும் இது எதிரானது என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவக்குமார் கூறியுள்ளார். ஆக கடைசியாக தைப்பிங் மருத்துவமனை நிர்வாகம் இந்த குயில் ஹராம் என்ற சொல்லை தனது கடிதம் ஒன்றில் பயன்படுத்தியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் ஆலயம் இருப்பதாக எழுந்துள்ள புகார் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குயில் ஹராம் என குறிப்பிடும் அளவுக்கா அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கையாள தெரியவில்லை. இந்துக்களை அது எந்த அளவுக்கு காயப்படுத்தும் என அங்கிருக்கும் ஒருவருக்கு கூடவா தெரியவில்லை என சிவக்குமார் கேள்வி எழுப்பினார். இந்துக்களை அவமதிக்கும் குயில் ஹராம் என்ற சொல்லுக்கு பதிலாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, பதிவு பெறாத என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம். பார்க்க போனால் தொடர்புத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு இந்நேரம் தைப்பிங் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எச்சரிக்கையும் நினைவூட்டலும் விடுத்திருக்க வேண்டும் என சிவக்குமார் சுட்டிக்காட்டினார். எனவே இவ்விவகாரத்தை அமைச்சரவை அளவில் விவாதித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அறங்காவலருமான அவர் கூறினார். இதுவரை மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் மட்டுமே இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதர இந்திய மக்கள் பிரதிநிதிகள் இப்பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என சிவக்குமார் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூரையும் ஸ்லாங்கூரையும் பிரிக்கும் கூட்டரசு நெடுஞ்சாலையில் உள்ள அலங்கார வளைவுக்கு அருகே நேற்றிரவு ஒரு புரோத்தோன் ஃப்ரீவே கார் தீப்பிடித்து எரிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக இரவு மணி 10:17க்கு அவசர அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. பந்தாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து 7 பணியாளர்கள் மற்றும் ஒரு மீட்பு வாகனம் அடங்கிய மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது. அங்கு சென்றடைந்ததும் புரோத்தோன் ஃப்ரீவே முழுமையாக தீப்பிடித்து எரிந்ததைக் கண்டு தீயை அணைக்கும் நடவடிக்கையில் முழுமூச்சுடன் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் எவரும் காயம் அல்லது உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இத்தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீயணைப்பு துறையின் தடயவியல் பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாசேர்குடாங்கில் ஒரு கும்பலால் இளைஞன் தாக்கப்படுவதை காட்டும் பல வீடியோ பதிவுகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. 1 முதல் 2 நிமிடங்கள் வரை நீடிக்கும் இந்த காணொளியில் பாதிக்கப்பட்டவர் பலவீனமாக தோன்றுவதையும் எதிர்க்காமல் இருப்பதையும் 5 முதல் 7 நபர்கள் அந்த இளைஞரை மீண்டும் மீண்டும் தாக்குவதையும் அந்த காணொளியில் காண முடிந்தது. 15 வயதினரை கொண்ட ஒரு குழுவினர் தங்கள் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி முகம், மார்பு மற்றும் உடலின் பிற பகுதிகளில் அந்த இளைஞரை குத்துகின்றனர். பாதிக்கப்பட்ட நபரின் அந்தரங்க உறுப்பை சம்பந்தப்பட்ட குழுவினர் தாக்கி உதைப்பதையும் காட்டும் காட்சியையும் அந்த காணொளியில் காண முடிவதாக கூறப்பட்டது. பாதிக்கப்பட்ட நபர் தளர்ந்த நிலையில் வலியால் போராடி கொண்டிருந்ததோடு அவரது மூக்கிலும் ரத்தம் வழிந்தது. இந்த சம்பவம் இணையவாசிகளிடம் இருந்து கடும் விமர்சனங்களை ஈர்த்துள்ளதோடு குண்டர்கள் போல் நடந்து கொண்ட அந்த கும்பலின் உறுப்பினர்களுக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பாதிக்கப்பட்டவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. தெலங்கானா சுக்காய் மாவட்டத்தில் உள்ள ஒரு சலவை நிலையத்தில் தனது 9 வயது மகளை அடித்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான புகார் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 7:27 மணிக்கு காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றதாக கமாமான் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ராசி ரோஸ்லி தெரிவித்தார். போலீஸ் விசாரணையில் இந்த சம்பவம் ஏப்ரல் 16ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடந்ததாக கண்டறியப்பட்டது. சமூக ஊடகங்களில் பெண்ணொருவர் தனது மகளை அடிக்கும் காணொளி வைரலானதை தொடர்ந்து இத்தகவல் போலீசுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது.
விசாரித்ததில் 45 வயது நிரம்பிய அம்மாது சலவை இயந்திரத்தின் முன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த அவரது மகளை யாராவது வாகனத்தில் மோதிவிட்டால் என்னாகும் என்ற அச்சத்தில் இவ்வாறு செய்துவிட்டதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி கமாமான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு தற்போது அவரது தந்தையின் பராமரிப்பில் இருக்கின்றார். ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். புளோரிடாவில் உள்ள ஒர்லாண்டோ சர்வதேச விமான நிலையத்தில் திங்கட்கிழமை கிட்டத்தட்ட 300 பயணிகளை ஏற்றி சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் வளைவில் இருந்து பின்னோக்கி தள்ளப்பட்டதால் இன்ஜின் தீப்பிடித்தது. இதனால் பயணிகள் ஸ்லைடுகளை பயன்படுத்தி வெளியேற்றப்பட்டனர் என்று மத்திய விமான நிர்வாகம் FAA தெரிவித்தது. ஏர்பஸ் A330 விமானம் ஒர்லாண்டோவுக்கு புறப்படவிருந்த நிலையில் காலை 11:15 மணியளவில் இன்ஜின் தீப்பிடித்தது. இது தொடர்பான விசாரணையை மத்திய விமான நிர்வாகம் மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1213 எனும் எண் கொண்ட விமானத்தில் 282 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் அனைவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று டெல்டா விமான குழுவினர் தெரிவித்தனர். விமானத்தின் இன்ஜின் ஒன்றில் தீப்பிழம்புகளை கண்டபோது பயணிகள் வெளியேறுவதற்கான நடைமுறைகளை பின்பற்றினர் என்பதை ஒர்லாண்டோ சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது.